இது ஒனி நியூஸின் சுவிட்சர்லாந்து செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்காவ் மாகாணத்தில் சிறுவர்களுக்கு மது மற்றும் புகையிலை விற்பனை. ஆன்லைன் சோதனைகளில் அதிக கட்டுப்பாடுகள் அவசியம். சூரிச் செல்லும் விமானத்தில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இந்திய தொழிலதிபர். மௌடியர் பகுதி 2026இல் ஜூராவுடன் இணைவதால் வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்ட வாக்குரிமை. சூரிச் மாகாணத்தில் பொது போக்குவரத்தில் சுய ஓட்டுநர் மின்சார கார்களை பயன்படுத்துவதற்கான மேப்பிங் கட்டம் தொடக்கம். நியூ சாட்டல் கோர்செல்லஸில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். சந்தேக நபர் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள். ஆர்காவ் மாகாணத்தில் ஆன்லைன் சோதனை கொள்முதல்களில் சிறார்கள் மதுபானங்கள், பீர், ஒயின் மற்றும் புகையிலை பொருட்களை எளிதாக பெற்றதாக ஆய்வு தெரிவிக்கிறது. 2024 பிப்ரவரி முதல் டிசம்பர் வரை ஆர்காவ் மாகாணத்தில் ஆன்லைன் சோதனை கொள்முதல்கள் நடத்தப்பட்டன. இவற்றில் சில ஆன்லைன் சில்லறை விற்பனையாளர்கள் இளைஞர் பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றவில்லை என்று கண்டோனல் சுகாதாரம் மற்றும் சமூக விவகாரத்துறை இன்று அறிவித்தது. வயதை கண்டறிய பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப வழிமுறைகள் சிறார்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமானதாக இல்லை. ஏனெனில் சிறார்கள் தவறான பிறந்த தேதியை குறிப்பிட்டு அல்லது குறைந்தபட்ச வயதை உறுதிப்படுத்துவதாக டிக் செய்து பொருட்களை பெற்றனர். கண்டோனல் சுகாதாரம் மற்றும் சமூக விவகாரத்துறை ஆண்டு அறிக்கையின்படி 2021 முதல் நேரடி உடல் சோதனைகளில் சிறார்கள் மதுபானம் வாங்கும் விகிதம் குறைந்துள்ளது. ஆனால் ஆன்லைன் விற்பனையில் மதுபான விற்பனை குறையவில்லை என்றும் ஆன்லைனில் சிறார்களுக்கு மதுபான விற்பனை செய்வதை தடுப்பதற்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தேவைப்படுகிறது என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து சூரிச் நோக்கி சென்ற சுவிஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று நடந்தது. 44 வயதுடைய இந்திய தொழிலதிபர் ஒருவர் விமான பயணத்தின்போது தனது அருகில் அமர்ந்திருந்த 15 வயது சிறுமியை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார். சம்பவம் நடந்த உடனேயே சூரிச் விமான நிலையத்தில் தரையிறங்கியவுடன் அவர் கைது செய்யப்பட்டு 5 மாதங்கள் காவலில் வைக்கப்பட்டார். முதலில் குற்றச்சாட்டை மறுத்த தொழிலதிபர் பின்னர் விசாரணையின் போது தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் வழக்கு குறுகிய கால நடைமுறையில் தொடரப்பட்டது. சூரிச் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் குற்றவாளி சிறுமி தூங்கிக் கொண்டிருந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வன்முறையில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிர்ச்சியடைந்த சிறுமி தன்னை காப்பாற்றவோ அல்லது எதிர்த்து போராடவோ முடியாமல் இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. தற்போது விசாரணை நடைபெற்ற புலாஸ் மாவட்ட நீதிமன்றம் குற்றவாளி மீது 18 மாதங்கள் நிபந்தனை சிறை தண்டனை விதித்ததோடு 2 ஆண்டுகள் தகுதிகான் காலமும் அளித்துள்ளது. மேலும் அவருக்கு சுவிட்சர்லாந்திலிருந்து 5 ஆண்டுகள் நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் சிறார்களுடன் பணிபுரிய அவருக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சமீபத்தில் அமலுக்கு வந்த புதிய பாலியல் குற்றவியல் சட்டம் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2026 முதல் மௌடியர் ஜூரா கண்டோனின் ஒரு பகுதியாக மாறவுள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் தேர்தல்களில் வாக்களிக்க தகுதி பெறவுள்ளனர். ஜூராவில் வெளிநாட்டவர் நகராட்சி மற்றும் பிராந்திய அளவில் வாக்களிக்கும் உரிமையை பெறுவார்கள். திங்கட்கிழமை சுமார் 50 பேருக்கு அவர்களின் புதிய வாக்குரிமைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மௌடியர் அதிகாரப்பூர்வமாக ஜூராவின் ஒரு பகுதியாக மாறுவதற்கு முன்னர் இந்த ஆண்டு ஜூரா மாகாணத்தில் உள்ள நகராட்சி மற்றும் மண்டல தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமை வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும். குறிப்பாக ஒக்டோபரில் நடைபெறும் ஜூரா கண்டோன் தேர்தல்களில் அவர்கள் வாக்களிக்க முடியும். பெர்ன் கண்டோனைப் போலல்லாமல் ஜூரா கண்டோன் சுவிட்சர்லாந்தில் 10 வருடங்களாகவும் கண்டோனில் 1 வருடமாகவும் வசித்து வரும் வெளிநாட்டவர்களுக்கு கண்டோன் விடயங்களில் வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது. மௌடியரில் பதிவு செய்யப்பட்ட 2100 வெளிநாட்டவரில், அதாவது மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 30% பேரில் 1100க்கும் மேற்பட்டோர் விரைவில் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்த முடியும் என்று மேயர் மார்செல் வினிஸ்டோர்ஃபர் தெரிவித்துள்ளார். சூரிச் மாகாணத்தில் கடந்த திங்கட்கிழமை பொது போக்குவரத்தில் சுய ஓட்டுநர் மின்சார கார்களை பயன்படுத்துவதற்கான மேப்பிங் கட்டம் தொடங்கியது. இன்டெலிஜென்ட் ஆட்டோமேட்டட் மொபிலிட்டி எனப்படும் இந்த திட்டத்தை சுவிஸ் டிரான்சிட் லேப்
சூரிச் மற்றும் ஆர்காவ் மாகாணங்கள் மற்றும் சுவிஸ் பெடரல் ரயில்வே இணைந்து நடத்துகின்றன. சூரிச் மாகாணத்தின் ஃபர்டல் பகுதி மற்றும் ஆர்காவ் மாகாணத்தின் வுரென்லோஸ் மற்றும் கில்வாங்கன் நகரங்களை உள்ளடக்கிய இந்த பைலட் திட்டத்தில் நிசான் நிறுவனத்தின் ஆரியா மின்சார கார்கள் சீனாவின் வீரைடு நிறுவனத்தின் சுய ஓட்டுதல் தொழில்நுட்பத்துடன் பயன்படுத்தப்படுகின்றன. முதற்கட்டமாக 2 கார்கள் பாதுகாப்பு ஓட்டுநருடன் இயக்கப்பட்டு லேடார், கேமராக்கள் மற்றும் ஜிபிஎஸ் மூலம் சாலை அடையாளங்கள், பாதை அகலங்கள், போக்குவரத்து விளக்குகள் மற்றும் கர்ப்புயரங்கள் போன்ற விவரங்களுடன் டிஜிட்டல் வரைபடத்தை உருவாக்கும். இதனை மேப்பிங் என்பர். இந்த மேப்பிங் முடிந்து சுவிஸ் பெடரல் ரோட்ஸ் ஆபீஸ் அனுமதி வழங்கிய பின் பயிற்சி மற்றும் சோதனை கட்டம் தொடங்கும். இதில் கார்கள் சுவிஸ் போக்குவரத்து விதிகளை கற்று பொதுவான சூழ்நிலைகளை பயிற்சி செய்யும். முழுமையான சுய ஓட்டுதலுக்கு முன் பாதுகாப்பு ஓட்டுநர் கார்களில் இருப்பார். மேலும் ரெஜன்ஸ்டார்ஃப் யூரோபஸில் உள்ள கட்டுப்பாட்டு மையம் வாகனங்களை தொலைவிலிருந்து கண்காணிக்கும். 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் பொதுமக்கள் ஐயோக்கி செயலி மூலம் 4 கார்களை முன்பதிவு செய்ய முடியும். இந்த கார்கள் பைலட் பகுதியில் குறிப்பிட்ட நிறுத்தங்களில் பயணிகளை ஏற்றி இறக்கிவிடும். ஆரம்பத்தில் இந்த சேவை தினமும் சில மணி நேரங்களுக்கு இயங்கும். 2026இல் மேலும் 8 வாகனங்கள் சேர்க்கப்படலாம். அத்துடன் எதிர்காலத்தில் சுய ஓட்டுநர் மினிபஸ்களும் அறிமுகமாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் நியூசாட்டல் மாகாணம் கோர்செல்லஸில் நேற்றைய தினம் மாலை வேளையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 3 பேர் கொலை செய்யப்பட்டனர். நியூசாட்டல் கண்டோனல் காவல்துறை இந்த கொலை தொடர்பாக ஒரு சந்தேக நபரை கைது செய்துள்ளது. கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபர் காவல்துறையின் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். காவல்துறை செய்தித் தொடர்பாளர் ஜார்ஜஸ் ஆண்ட்ரே லோசூட் கீஸ்டோன் செய்தி நிறுவனத்தின் வேண்டுகோளின் பேரில் நேற்று இரவு விரிவான காவல் நடவடிக்கை நடந்ததாக உறுதிப்படுத்தினார். விசாரணைக்காக கோர்செல்லஸில் ஒரு தெரு சுற்றி வளைக்கப்பட்டது. இது 3 கொலைகளாக கருதப்படுகிறது என லோசூட் தெரிவித்தார். ஒரு அண்டை வீட்டுக்காரர் ஆர்க் இன்ஃபோ செய்தி இணையதளத்துக்கு தெரிவிக்கையில், செவ்வாய்க்கிழமை இரவு 11:30 மணியளவில் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டது. 5 முதல் 10 நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்தது, பின்னர் ஹெலிகாப்டர் வந்தது என்றார். மற்றொரு உள்ளூர் குடியிருப்பாளர், ஹெலிகாப்டரின் வெளிச்சமும் சத்தமும் எங்களை விழிக்கச் செய்தது என அவர் தெரிவித்தார். தற்போது நியூசாட்டல் அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் காவல்துறையும் இன்று சம்பவம் தொடர்பாக கூடுதல் தகவல்களை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.